Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். 7 நாள் அப்ளிகேஷன். ஆக்சுவலி நம்ம சேனலுக்கு ஒரு பேஸ் மட்டம் போட்டதே இந்த 7 நாள் அப்ளிகேஷன்ல இருந்து தாங்க நம்ம பேஸ் மட்டம் அப்படின்றது வந்துட்டு போட்டோம். அதாவது அஸ்திவாரம் அப்படின்றது அங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டது. நான் லோன் கான்செப்டுக்குள்ள வரணும்னு முடிவு பண்ணது என்னன்னா, என்னுடைய அனுபவத்தை நான் யூடியூப்ல ஷேர் பண்றேன். அதாவது நம்மளுடைய விடி தமிழ் சேனல்ல அப்போ ஸ்பீக்கர் பாக்ஸ் மேக் பண்ணுறது, இல்லை வந்து எலக்ட்ரிக்கல் வேலை பார்க்கறது, இந்த மாதிரி வேலைகள் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது இந்த ஒரு அனுபவத்தை ஷேர் பண்ணுறேன். இதை போட்ட உடனே ஒரு 100 பேர் தான் பார்த்தாங்க. ஆனால் அந்த 100 பேரில் எனக்கு வந்து ஒரு 20-30 பேர் கிட்ட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. லைக் வந்துட்டு ஒரு 30-40 அப்படின்றது வந்துருந்துச்சு. ஸோ இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதாவது பார்வையாளர்கள் கம்மி. என்னுடைய ஸ்ட்ரென்த் 1000-500 தான் இருந்துச்சு. அப்போ 100 பேரை வந்துட்டு பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஆப்வியஸாக அது வந்துட்டு பெரிய விஷயம் அப்படின்ட்டு தான் பார்க்க முடியும். பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைபரே கம்மியாக இருக்கும்போது இவ்வளோ பேர் வராங்க அப்படின்றது ஆச்சரியமான ஒன்று தானே. அப்போ நான் என்ன யோசிச்சுன்னா, அப்போ நிறைய பேர் இந்த மாதிரி இதில் மாட்டிக்கிட்டு இருக்காங்களா, நம்மள மாதிரி பயந்துக்கிட்டு. அதில் கேட்டது எல்லாமே, பிரதர் எனக்கு பயமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சொந்தக்காரங்களுக்கு கால் பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்க, எங்களுடைய அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, அக்காவுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, இல்லை தவறான புகைப்படங்கள்லாம் அனுப்புகிறேன்னு வந்துட்டு சொல்கிறாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனே இந்த இடத்துல நான் யோசிக்கிறேன், ஓகே இதை நம்ம வந்துட்டு லேஸில் விடக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க, நம்ம இதிலிருந்து வெளியில் வந்துட்டோம், ஓகே. பட் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க எப்படி வெளியில் வருவாங்க, இதை பற்றி வேறு ஏதாவது வீடியோ இருக்கா அப்படின்னு பார்க்கும்பொழுது வடக்கு சேனலில் சில சேனலில் பார்க்குறேன். அதில் வந்துட்டு இந்த மாதிரி அப்ளிகேஷனில் லோன் எடுத்து அதை ஒரு வீடியோவாக போடுறாங்க. ஸோ அதை வந்துட்டு பார்த்த உடனே அட பாய்களா, இதுக்கெல்லாம் சொல்யூஷன் கொடுப்பீங்கன்னு பார்த்தா நீங்களே போய் லோன் எடுக்க சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் பொழுது தான் நான் ஆரம்பித்தேன். அதாவது 7 நாள் அப்ளிகேஷன்லேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன செய்யணும். ஸோ ஒவ்வொரு விஷயமும் நான் அவங்கள்ட்ட பேச ஆரம்பித்தேன். அதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், இந்த ஐடியாவை பண்ணுங்கள், இதை இப்படி செய்யுங்க, இதை இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன். அவங்க சொன்ன உடனே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே அதுலேருந்து வெளியில் வராங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதை இந்த 100 பேர் பார்த்தாங்கன்னா இந்த 100 பேர் வந்துட்டு இன்னொரு 200 பேருக்கு ஷேர் பண்ணுறாங்க. 200 300 100 ஆகுது. 300 பேர் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து 1000 பேருக்கு ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு 1300 மாறுது. இப்படி எனக்கு அப்படியே 1 by 1 போய்கிட்டே இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், என்னுடைய அனுபவத்தை பற்றி நான் ஆல்ரெடி இந்த சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், விடி தமிழ்லேயே போட்டிருக்கேன், நம்மளோட லோன் ஆப் தமிழ்லேயே போட்டிருக்கேன், மறக்காமல் பார்த்துருங்க. ஓகே, இப்போ இந்த 7 நாள் அப்ளிகேஷனில் நான் எப்படி தான் வெளியில் வர்றது, இட்ஸ் அ ப்ராப்பர் வே எது, லீகல் வே எது அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். இந்த 7 நாள் அப்ளிகேஷன்லேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கு ரொம்ப சிம்பிள், ரொம்ப எளிமை, ரொம்ப வந்துட்டு காமாக இருந்தீங்கனாலே இதிலிருந்து ஈஸியாக நீங்கள் வெளியில் வந்துடலாம். முதல்ல இவனுக்கு பயப்படதை நீங்கள் நிறுத்தணும். ஸோ ஸ்டாப் ஃபியர். ஸோ இதை முதல்ல நீங்கள் நிறுத்துங்க. ஏன்னா பயம் தான் இவனுக்கு ஒரு மூலதனம். பயத்தை வச்சு தான் இவன் பணம் சம்பாதிக்கிறான். நீங்கள் பயந்தீங்கன்னா பணம் கட்டுவீங்கன்றது அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி பயப்படுறத நீங்கள் நிறுத்திடுங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யலாம், ஏங்க அவன் என் சொந்தக்காரங்க கால் பண்ணுறான், மெசேஜ் பண்ணுறான், நான் எப்படி பயப்படாமல் இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பயப்படாமல் இருந்தால் மட்டும் அவன் அனுப்பாமல் விட்டுருவானா? ஸோ புரிஞ்சுக்கோங்க, இருக்கிற சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க. அதாவது வந்துட்டு நம்ம ப்ரெசண்ட்டை பற்றி யோசிக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்மளால் இப்போ இந்த பொருளை எடுத்து நான் இந்த இடத்துல வைக்கிறேன், இதை பற்றி என்னால் யோசிக்க முடியும். இந்த பொருளை இந்த இடத்துல எடுத்து இந்த இடத்துல நான் வைக்கிறேன் அப்படின்றத நான் யோசிக்கிறேன். அதாவது இப்போ என்ன யோசிக்கிறேன்னா, இந்த பொருளை ஏன் இப்படி எடுத்து வச்சேன், இப்படி எடுத்து இங்கே வச்சிருக்கலாமே, இல்லை இங்கே எடுத்து இப்படி இங்கேருந்து இங்கே எடுத்து வச்சிருக்கலாமே, இங்கே எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிச்சானா, அதாவது பாஸ்ட்டை பற்றி யோசிச்சேன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது. நடந்தது நடந்துடுச்சு, அவ்வளவுதான். ஸோ நடக்காது முட்டி போட்டுட்டு போச்சுன்ற மாதிரி தான். சரி, ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட், பயப்படாதீங்க. ஏன்னா இது வந்துட்டு நீங்கள் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க வேணாம்னு சொல்கிறேன் நான். ஏன்னா இவங்க வந்து பெரிய நெட்வொர்க் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பெரிய நெட்வொர்க்னா அதாவது கண்டுபிடிக்க முடியாமல் அனானமஸாக இவங்க இருந்துக்கிட்டு இந்த வேலையாக பண்ணிட்டு இருக்காங்க, அது நமக்கு தெரியும். இதை வீடியோ கூட போட்டிருப்பேன். அதாவது வந்து ஒரு பாலத்துக்கு அடியில் லேப்டாப்பில் உட்காந்து, சார் உங்களுக்கு இந்த லோன் சாங்ஷன் ஆயிருக்கு சார் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அப்புறம் ஜம்தாரா அப்படின்ற ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தை பார்த்தேன். அந்த படத்துல இதே தான். ஏன்னா இந்தியாவில் முக்காவாசி நடக்கக்கூடிய வந்துட்டு இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே அந்த ஊரில் தான் நடக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ எக்ஸாக்டாக தெரியல, ஆனால் அதை பற்றி டாக்குமெண்ட்ரி வீடியோ எல்லாமே வந்திருக்கு. அப்போ எனக்கு வந்துட்டு ஓகே இதுல இருந்து வெளியில வரணும், அப்போ நம்ம இதெல்லாம் பண்ணி ஆகணும். முதல்ல அவனுக்கு பயப்படக்கூடாது. ஏன்னா இது பார்த்துக்க அப்படின்னு மாதிரி சொன்னேன், சரி கால் பண்ணிக்க அப்படின்னு சொன்னேன், அது வேற விஷயம். ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்பர் வந்தோடனே பயந்து அந்த இடத்துல பணம் கட்டு, அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் அது ரொட்டீன் ஆகவே நான் விடல நான். ஸோ அந்த இடத்துல ஒரு எண்டு போட்டேன். பட் இப்போ நீங்கள் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு எண்டு போட்டாலும் அவன் பணம் கேட்டுக்கிட்டே தான் இருப்பான். அப்போ பயத்தை முதல்ல நிறுத்துங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து மாதிரி பயத்தை நிறுத்திடுங்க. பயத்தை நிறுத்தினதுக்கு அப்புறம் எதனால நமக்கு பயம் வருது, அவன் நமக்கு தொடர்ந்து கால் பண்ணிட்டு இருக்கான். அப்போ என்ன செய்யணும், அந்த ஃபோனை கட் பண்ணுங்க. ஃபோனை கொஞ்சம் நாளைக்கு ஆஃப் பண்ணி வச்சிருங்க, சிம்மை மட்டும் ஆஃப் பண்ணி வச்சிருங்க, அதுவே போதும், ஃபோன் வேணாம். அதுக்கு அடுத்தது என்ன, வாட்ஸ்அப். ஸோ வாட்ஸ்அப் மூலியமா உங்களை ரீச் பண்ண பார்ப்பான். இப்போ இதனாலே நமக்கு ஒரு பயம் வருது. அப்போ வாட்ஸ்அப்பை ஸ்டாப் பண்ணுங்க. அதில் தான் ஃபோட்டோ அனுப்பும், அதை அனுப்பும், இதை அனுப்பும். அப்போ வாட்ஸ்அப்பை வந்து கட் பண்ணுங்க. அப்போ அதையும் வந்து கட் பண்ணிட்டோம்.
அடுத்தது என்ன, இப்போ டெலகிராம்லலாம் சாரி வந்துட்டு இது ட்ரூ காலர்லாம் வர ஆரம்பிச்சிட்டான். ட்ரூ காலர்லேயும் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ இந்த 3 வேவையும் நீங்கள் கட் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து நீங்கள் இப்போ சேஃபராக இருக்கீங்க. இப்போ எந்த விஷயத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் தோணிக்கிட்டே இருக்கும். பார்க்கலன்னா நம்ம டைவர்ட் ஆகி அடுத்த விஷயத்துக்குள்ளே போயிடுவோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை பற்றி வந்து டோட்டலாக இக்னோர் பண்ணிடுவீங்க. இப்போ நீங்கள் கொஞ்ச நாளைக்கு மட்டும் இதை ஆஃப் பண்ணி வச்சாலே போதும். இப்போ அடுத்த கட்டம் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு 1930க்கு கால் பண்ணி இது போல் எனக்கு நடந்திருக்குங்க, இந்த மாதிரி எனக்கு கால் பண்ணாங்க, தெரியாமல் நான் போய் லோன் எடுத்துட்டேன், இந்த மாதிரி கால் பண்ணி மிரட்டுறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் அங்கே ரிஜிஸ்டர்ட் அப்படின்றத பண்ணிடணும். இது ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி இதை பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் ஒரு நல்ல ஒரு பேஸ்மெண்ட்டில் உட்காந்துட்டீங்க. அதாவது வந்து நல்ல ஸ்ட்ராங்காக வந்துட்டு ஒரு பெரிய வந்து கம்பத்தை பிடிச்ச உடனே எவ்வளோ பெரிய புயல் வந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக ஓட்டிங்க. பிகாஸ் இவனுங்க கெட்டவனுங்க அக்கௌண்ட்லேருந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்தது, அதனால நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் சார் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து நான் இது தெரியாமல் எடுத்துட்டேன், தெரிஞ்ச உடனே கம்ப்ளைண்ட் அப்படின்றது கொடுத்துட்டேன் சார் அப்படின்னு நீங்கள் சொல்லி ஈஸியாக அதிலிருந்து வெளியில் வந்துடலாம். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ என் சொந்தக்காரங்களுக்கு கால் போகும், வேற யாருக்காவது கால் போகும், என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். முதல்ல அவங்களுக்கு வந்துட்டு யார் ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அவங்கள அலர்ட் பண்ணிடுங்க. உனக்கு ஏதாவது மெசேஜ் கால் லிங்க் ஏதாவது வருதுன்னா, ஸோ அதை பற்றி தவறாக ஏதாவது வருதுன்னா நம்பாத. மெசேஜ் அன்னோன் நம்பர்லேருந்து உனக்கு தெரியாத நம்பர்லேருந்து ஏதாவது லிங்க்கு மெசேஜ் இதெல்லாம் வருதுன்னா கிளிக் பண்ணாத. அண்ட் அதே போல் யாராவது என்னை பற்றி தப்பாக சொன்னாலும் நம்பாதப்பா. இந்த மாதிரி லோனு தெரியாமல் எடுத்துட்டேன், ஸோ அந்த நல்ல அப்ளிகேஷன் நினச்சி எடுத்து ஆனால் கெட்ட அப்ளிகேஷனாக இருக்குது, ஸோ இதை மட்டும் இக்னோர் பண்ணிக்க. நீ வந்து கொஞ்ச நாளைக்கு உன்னுடைய வாட்ஸ்அப்பில் இருக்க ப்ரொஃபைல் பிக்சராக லாக் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பண்ண விஷயங்களை அதை பண்ண சொல்லுங்கள். அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் அவர் வந்துட்டு எந்த லிங்கையும் தொடாமல் தான் இருப்பார். ஆனால் மேக்ஸிமம் 99.9% அவங்கக்கிட்டலாம் போக மாட்டாங்க, உங்ககிட்ட மட்டும்தான் வருவாங்க. அவங்க மூலியமா உங்களை ஏதாவது பண்ணும், அவ்வளோதான். ஏன்னா உங்கள் ப்ரூஃப் தான் அவங்கள்ட்ட இருக்குது, டீட்டெயிலாக இருக்குது, அதனால வந்து அவங்க பண்ணுவாங்க. ஸோ இந்த டீட்டெயிலாக அவங்ககிட்ட இருக்குது, இவன் அடிக்கடி இதே பண்ணிட்டு இருப்பானா, இப்போ நான் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறேன் அப்பயும் இதே பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா இவன் ஒன்றும் வந்துட்டு அப்படியே ப்ராப்பராக ஆர்பிஐட்ட இருந்து, அதாவது வந்து என்பிஎஸ்சி ரெஜிஸ்டர் கம்பெனிலேருந்து அந்த பணத்தை வாங்கி அதை அவங்கள்ட்ட கொடுக்கல. இவன் யாரோ ஒருத்தர் நம்மள மாதிரி இருக்கக்கூடியவங்களை ஏமாற்றி சம்பாரிச்ச பணம் தான். அந்த பணத்தை வந்துட்டு உங்கள்கிட்ட கொடுக்குறான். அதனால இதை வந்து கரெக்டாக வந்து கேட்டு என் காசை கொடு அப்படின்ற வருவான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ மேக்ஸிமம் அதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்புறம் என்ன, அதுக்காக நான் அவங்ககிட்ட போயிட்டு நிறையா லோன் எடுத்துறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தான் இங்கே ஒரு இன்ட்டு வச்சேன். ஸோ பேங்க் அக்கௌண்ட்டை வந்துட்டு கவர்மெண்ட் தரப்பு வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டு வாங்க, சைபர் செக்யூரிட்டி தரப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா இவன் தப்பானவன், இந்த தப்பானவன் அக்கௌண்ட்லேருந்து உங்களுடைய நல்ல அக்கௌண்ட்டுக்கு பணம் வருதுன்னா அப்போ கண்டிப்பாக அதை மானிட்டர் பண்ணுவாங்க. அதனால் மேபி உங்களுடைய அக்கௌண்ட் அப்படின்னு லாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுக்காக தான் நம்ம கம்ப்ளைண்ட் அப்படின்றது கொடுக்க சொன்னோம். இந்த மாதிரி தவறுகளை மட்டும் பண்ணிடாதீங்க. ஸோ இதுதான் நான் சொல்லுவேன். நான் மற்றபடி நீங்கள் கொஞ்ச நாளைக்கு ஒரு 10-15 நாளைக்கு அமைதியாக விட்டுட்டிங்கனாலே இது ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆயிடும். அதை விட்டுட்டு இது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, கால் வருமா மெசேஜ் வருமா, அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணி விட்ருங்க. அந்த மொபைல் அதை சொல்ல மறந்துட்டு பாருங்கள், அந்த ஆப்பையும் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் எய்டாக முதல்ல. ஏன்னா அந்த ஆப் இருக்க அவன் கரண்ட் பேக்கப் அப்படின்றது உங்களுடைய மொபைல்லேருந்து கரெக்டாக எடுத்துக்கிட்டே இருப்பான். அதாவது டீட்டெயில் இருக்கா பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பான். நீங்கள் எதுக்கெல்லாம் அலோடு கொடுத்தீங்களோ அது எல்லாமே பார்ப்பான். ஸோ அதனால் முதல்ல அதை வந்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ கரண்ட் பேக்கப் அப்படின்றது ஸ்டாப் ஆகிடும் அந்த இடத்துல. அடுத்தது நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே ஸோ ரொம்ப காமாக அடுத்த வேலை கட்டத்தை பாருங்கள். ஸோ இவனுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் இப்படியே விட்டுட்டிங்கன்னா அதுவே ஒரு 10-15 நாளில் சரியாயிடும். நீங்கள் பயப்படுறது இந்த மாதிரிக்குள்ளெல்லாம் போகவே போகாதீங்க. ரொம்ப எளிமையாக இதிலிருந்து வெளியில் வந்தாலும் நானும் அப்படி தான் வந்தேன். இதை சொல்லி எக்கச்சக்கமான மக்கள் அப்படின்றது இருந்து வெளியில் வந்திருக்காங்க. இதை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் அப்படின்றது போட்டிருக்கோம். ஓகே காய்ஸ், லோன் ரிலேட்டடாக இல்லை அப்ளிகேஷன் ரிலேட்டடாக எந்த சந்தேகமாக தான் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது எனக்கு தெரிஞ்ச விஷயம், இந்த ஃபீல்டில் 8 வருஷமாக இருக்கிறேன். ஸோ என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன், ஃபினான்ஷியல் அட்வைஸ் எல்லாம் கிடையாது, என்னுடைய அனுபவம் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன். பாய்.